ஏற்கனவே ஒரு உயிர் போனது பார்த்தாதா இப்ப இன்னொரு உயிரும் போகணுமா? பொண்ணுகளோட சொத்தே தைரியம் தான். அந்த தைரியம் எங்க போச்சு உனக்கு? இப்படி கோலத்தனமா சாகணும்னு முடிவு பண்ணிருக்க? குடும்பம் கௌரவங்கிறவங்க மத்தியில ஒரு பொண்ணா என்னால வாழ முடியல. அதான் நான் இந்த முடிவு எடுத்துட்டேன். காலுக்கு செருப்பு முக்கியம்தான். ஆனா அந்த செருப்பு காலுக்கு சேரலனா கலட்டி எறிஞ்சிட்டு போயிட்டே இருக்கணும். அந்த செருப்பு சேராதுன்னு பல தடவை சொன்னனே, ஆனா அவங்களுக்கு கௌரவம் தான் பெருசா போச்சு. கௌரவம் கௌரவம்னு பார்த்து இன்னும் எத்தனை பூவத்தாண்டா கருக விட போறீங்க? சரி, நீ தற்கொலை பண்ணிக்கிட்டா மட்டும் அவனுங்களுக்கு தண்டனை கிடைச்சமா இல்ல இந்த சமுதாயம் தான் மாறிடுமா? அதெல்லாம் எதுவும் நடக்க போறது இல்ல. ஒரு 2 மாசத்துல அவனுங்களும் வெளியில வந்துருவானுங்க. மறுபடியும் ஒரு 300 பவுன் நகை போட்டு அவங்களுக்கு பொண்ணு கொடுக்க ஆளுங்க தயாரா இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு பணத்தை பார்த்தானே ஒரு குடும்பத்தோட மதிப்பையும் எடை போடுறாங்க. கடைசியில நடுத்தெருவுல நிக்க போறது கௌரவத்தை பெருசா பார்த்த உன்னோட குடும்பம் தான். உன்னை உன் புருஷன் கைவிடல, கௌரவம்னு பார்த்து உன்னை பெத்தவங்களும் கைவிடல. ஆனா நீ படிச்ச படிப்பும் உன்னோட தைரியமும் எப்பவுமே கைவிடாதுங்கிறத நீயே மறந்துட்டே. ஒருவனுக்கு ஒருத்திங்கிறத இங்க கலாச்சாரம். அது நல்லவனோட வாழ்றவங்களுக்கு மட்டும்தான். இந்த மாதிரி கேடு கெட்டவனோட வாழ்ந்துட்டு அந்த மாதிரி கலாச்சாரத்தை ஏத்துக்கணுங்கிற அவசியம் பொண்ணுங்களுக்கு இல்ல. இந்த ஒரு ரிதன்யா மட்டுமல்ல, இன்னும் எத்தனை ரிதன்யா வெளிச்சுக்கு வராம இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா இந்த மாதிரி தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிற பொண்ணுகளுக்கு நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். எப்பவுமே நல்ல நட்போட்டங்களை கூட வச்சுக்குங்க. அதுதான் இந்த மாதிரி நேரத்துல ஆறுதலையும் தைரியத்தையும் கொடுக்கும். தப்பு பண்ணவனே எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம வாழ்றப்ப எந்த தப்புமே பண்ணாம நீயே தற்கொலை பண்ணிக்கணும். ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுங்க, நாம வாழ போற வாழ்க்கை ஒரே வாழ்க்கை, அதுவும் திரும்ப கிடைக்காத வாழ்க்கை. வாழ்வோ சாவோ அது சரித்திரம் படிக்கிறதா தான் இருக்கணும். வாழணும்னு நினைச்சா அவனுக்கு முன்னாடி எல்லாம் நல்லா வாழ்ந்து காட்டணும். ஒருவேளை சாகணும்னு முடிவு பண்ணா கூட வாஞ்சிநாதன் மாதிரி தப்பானவங்களை எல்லாம் அழிச்சிட்டு தான் சாகணும். அதுதான் நம்ம சாவுக்கான சரித்திரம். தற்கொலை பண்றதுங்கிறது யாருக்குமே வராத தைரியம். ஆனா அது உனக்கு வந்துருச்சுன்னா வாழ்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. வெளி உலகத்தை வந்து பாரு. படி தாண்டினா பத்தினி இல்லைங்கிறது பழைய கதை. படி தாண்டினாலும் பத்தினி பத்தினிதான். காலதேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே. பெண்களுக்கு சீதனமாய் தைரியத்தை கொடுங்கள்.